Let's go. இந்தியன் பாலிட்டியில் இருக்க இம்பார்ட்டண்டான ஆக்ட் எல்லாமே பார்க்கலாம். இது எல்லாமே எக்ஸாம்பிளில் கேட்டது, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்தேன் நான். ஸோ இந்த ஆக்ட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சைட் பை சைடு இதையும் படிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலாம்னா, த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1986. ஸோ 1986 ஃபர்ஸ்ட் ஆக்ட் எதுன்னா த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். லீகல் மெட்ராலஜி ஆக்ட் வந்து 2009. ஓகேவா, லீகல் மெட்ராலஜி ஆக்ட் பார்த்தீங்கன்னா 2009. த எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் வந்து 1955. ஸோ 1955 நிறைய ஆக்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து மேரேஜ் ஆக்டும் 1955. அதுக்கப்புறம் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் வரும். சிவில் ரைட்ஸ் ஆக்டும் 1955 தான் வரும். ஸோ 3 ஆக்ட் வருது இந்த 1955 கீழே. இந்த மாதிரி ஒரு இயருக்குமே நிறைய ஆக்ட் எதுனா உங்களுக்கு தெரிஞ்சதுனாலோ அதை நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் அப்படியே படிச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு த ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளாக் மார்க்கெட்டிங் ஆக்ட் வந்து 1980. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட் வந்து 1923. சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் வந்து 2006. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் வந்து 1961. ஸோ 1961 ஒரு 2 ஆக்ட்ஸ் இருக்குது. அது வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்டும் 1961 தான் வரும். நெக்ஸ்ட் வந்து த அட்வொகேட் ஆக்ட் அட்வொகேட் ஆக்டும் வந்து 1961 தான் வரும். ஸோ 3 ஆக்ட் வந்திருக்கு இதில், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போக்சோ ஆக்ட் வந்து 2012. இது எல்லாருக்குமே தெரியும் ஆஸ் யூஷுவல். டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 2005. நெக்ஸ்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ் வந்து 2013. த ஃபேமிலி கோர்ட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1984. லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் வந்து 1987. ஸோ சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் வந்து 1860. சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டும் 1860 தான். சேம் இந்தியன் பீனல் கோட் ஆக்டும் வந்து 1860 தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆக்ட் இது, டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் வந்து 1946. ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வந்த ஆக்ட் இது. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் வந்து 1946. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் வந்து 1951. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1951. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமிஷன் ஆஃப் இன்கொயரி ஆக்ட் வந்து 1952. சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் ரூல்ஸ் வந்து 1964. பப்ளிக் சர்வன்ஸ் என்கொயரிஸ் ஆக்ட் வந்து 1850. ஓகேவா, 1850. ஆல் இண்டியா சர்வீஸ் கண்டக்ட் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா 1968. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆதார் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 2016 கொண்டு வந்திருப்பாங்க. நிதி ஆயோக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். இதில் வந்து இதை தனியாக பற்றி வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வந்து 5 இயர் பிளான்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கணும். ஏன்னா அது எல்லா கொஷின் பேப்பர்லையும் அந்த 5 இயர் பிளான் வந்து எப்போவுமே கேட்டுறாங்க. ஸோ 12 5 இயர் பிளான் வந்து நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. நெக்ஸ்ட் வந்து ஐஆர்டிஏ ஆக்ட் 1999. இதோட ஐஆர்டிஏனா என்னன்னா இன்சூரன்ஸ் ரெகுலாரிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் தான் இது. ஓகேவா, ஃபுல் வந்து இன்சூரன்ஸ் ரெகுலாரிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வரும். ஓகேவா, ஏக்கு வந்து. ஸோ 1999. நெக்ஸ்ட் ட்ரை ஆக்ட் வந்து 1997. டெலிகாம் ரெகுலாரிட்டி அத்தாரிட்டி ஆக்ட்னு வரும். ஓகேவா, இது வந்து 1997. நெக்ஸ்ட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா செப்பரேட் எலக்ட்ரோரேட் ஆக்ட். இது வந்து இந்தியாஸோட ஃபர்ஸ்ட் செப்பரேட் எலக்ட்ரோரேட் ஆக்ட் வந்து 1909 கொண்டு வந்திருப்பாங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட். இன்ஃபர்மேஷன் ஆக்டே நிறைய இருக்கும். ஸோ இதில் பார்க்கறது வந்து ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து 2002 கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இதுவும் இம்பார்ட்டன்ட் தான், த ரிவர் போர்ட்ஸ் ஆக்ட். இது நிறைய வாட்டி கேட்டுட்டாங்க. ஸோ 1956. ஓகேவா, அதே மாதிரி அகெயின் வந்து இந்தியன் பீனல் கோட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் 1816. இது வந்தது. நெக்ஸ்ட் சேம் இயர்ல வேற என்ன ஆக்ட் கொண்டு வந்தாங்க, சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட். ஓகேவா, ஸோ சேம் இயர்ல வரது அப்படியே நம்ம மக்கப் பண்ணிட்டு, அதாவது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். இது வந்து 2000. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் பார்த்தீங்கன்னா 2000 தான். பட் ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து 2002 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மொத்தமாக 30 ஆக்ட்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 30 ஆக்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆக்ட் தான். எல்லாமே வந்து மேட்ச் தி ஃபாலோயிங்ல கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்தியன் பாலிட்டியே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட். ஸோ டெய்லியுமே அதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும். டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதை வந்து அகைன் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட் பாலிட்டின்றது. அதனால நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் போடுறேன். ஓகேவா, தேங்க்யூ.